அன்புடை தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசியல் களம் ரொம்ப பரபரப்பா மாறிக்கொண்டு இருக்கு. 10 மாதத்துல தேர்தல். அந்த எலெக்ஷன்ஸை சந்திக்கிறதுக்கு ஒரு 2-3 மாசம் முன்னாடி வழக்கமா இந்த கூட்டணி கலக்குகள், தொகுதி விவரங்கள், யார் யார் வேட்பாளர்கள், நட்சத்திர வேட்பாளர்கள் யார், யாருக்கெல்லாம் தொகுதி மறுக்கப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்படுவது வழக்கம். தேர்தலின் போது பரப்புரைகளில் தலைவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்னென்ன, மாறி மாறி என்னென்ன வார்த்தைகளை வச்சு விளையாடுறாங்க, தேர்தலில் வாக்குறுதிகளா மேனிஃபெஸ்டோல மக்களுக்கு என்னென்ன கொடுக்க போறாங்க, இந்த விஷயத்தெல்லாம் பத்தி மக்கள் ஆர்வமா பார்ப்பாங்க, பேசுவாங்க. இந்த விஷயங்கள் தான் அடுத்த 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டை யார் ஆள்வா அப்படிங்கிறத முடிவு பண்ணும். இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு எலெக்ஷன்ஸுக்கு ஒரு 10 months பிஃபோரே இந்த எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆன மாதிரி தெரியும். தலைவர்களின் வார்த்தைகளில் அதிக வீரியம் கூடி இருக்கிறது. மாறி மாறி பல ஹிண்ட்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இன்று தமிழ்நாட்டு அரசியல்ல முக்கியமான ஒரு ஹிண்ட்டை 2 முக்கிய தலைவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஒருத்தவர் அதிமுகவின் தலைவர், அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இன்னொருத்தவர் பாஜகவின் தலைவர், தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை. இப்ப இவங்க 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுக தான் எதிரின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இன்னொரு தலைவர் என்னப்பா சொன்னாருன்னா, 2 தலைவரும் இதுதான் சொல்லியிருக்கு. எங்களுடைய பொதுவான எதிரி திமுக. திமுகவை வீழ்த்துவதுதான் நோக்கம், அதுதான் இலக்கு, அதுதான் டார்கெட். டிஎம்கேவை நாங்க எதிர்க்க போறோம், டிஎம்கேவை தோற்கடிப்பது தான் எங்க இலக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை திரு எடப்பாடி பழனிசாமி தனியா ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு. அவர் சொல்லி ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ளாக அண்ணாமலையும் இதே விஷயத்த பிரஸ் கிட்ட சொல்றாரு. 2 பேரும் நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் எம்பி எலெக்ஷன்ஸ் அப்போ இந்த கேள்வியை எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு 50 தடவை 60 தடவை கேட்டிருப்பாங்க. 60 தடவையும் காரம் குறையாமல் பாஜகவோட கூட்டணி இல்லை, கூட்டணி இல்லை, கூட்டணி இல்லைன்னு சொல்லி கொண்டே இருந்தார். மீண்டும் மீண்டும் சொன்னார். பிரச்சார மேடைகள்ல தொடங்கி மாநாடு மேடைகள் வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணார். இப்போ மட்டும் இல்லை, இனி எப்பவும் பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு சொன்னார். 26ல நிச்சயம் கிடையாதுன்னு சொன்னார். இந்த விஷயத்தை எல்லாத்தையும் எம்பி எலெக்ஷன் அப்போ பரப்புரையில திருப்பி திருப்பி எடப்பாடி பழனிசாமி மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தார். இன்னைக்கு அது அப்படியே மாறி எங்களுடைய எதிரி திமுக, அவங்களை வீழ்த்துவது தான் எங்கள் இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஜகவோட கூட்டணியான்னு கேட்டா திமுக எதிரின்னு சொல்றாரு. பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு வீரியத்தோட பேசினாரோ, எவ்வளவு சத்தமா சொன்னாரோ, எவ்வளவு அதிக முறை சொன்னாரோ, அதை இப்போது அப்படியே அப்ரப்டா கட் பண்ணி இருக்கிறார். ஏன் இந்த மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு தெரியல. அதே நேரத்துல பாஜக தலைவர் அதிமுகவின் தயவை விரும்புறது. அதிமுகவோட நாங்க என்னைக்குமே இணக்கமா தான் இருக்கோம், ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தலைவர்களை விமர்சிக்கதா இருக்கட்டும், அந்த விமர்சனத்துக்கு பதில் விமர்சனம் அதிமுக சைட்ல இருந்து கொடுத்ததா இருக்கட்டும்னு ஒரே ஒரு கேஆஸ்ல தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது அவரும் ரொம்ப அடக்கி வாசிச்சிருக்கிறாப்புல. திமுக தான் எதிரி, நாங்க அவங்கள தான் டார்கெட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது மீண்டும் தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் அப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜக பிளஸ் அதிமுக கூட்டணியா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கு. அப்ப நடந்து முடிஞ்ச எம்பி எலெக்ஷன்ஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, டிஎம்கே தலைமையிலான ஒரு கூட்டணி அது தனியா இருந்துச்சு. இங்க ஏடிஎம்கே தலைமையிலான ஒரு கூட்டணி இது தனியா இருந்துச்சு. 3ஆவதா பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி இருந்துச்சு. இந்த 3 கூட்டணிகளோட மும்முனை போட்டியில களம் இருந்துச்சு தமிழ்நாட்டு அரசியல்ல. இந்த 3ஆவது களத்துல 3ஆவது அணியில இருந்த பாஜகவுல கூட கூட்டணியா வந்தவங்க அதிமுகவுல இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள். டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இவங்க எல்லாருமே பாஜகவோட சேர்ந்து தான் பணியாற்றி இருந்தாங்க நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ஸ்ல. அப்போ இந்த தடவை இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த தலைவர்கள் 2 பேரும் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளாகவே இவர் பேசினது எப்படியும் அவர் காதுக்கு போயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு டைம் கேப் இருந்துச்சு போதுமான அளவு. அப்ப அந்த 2 மணி நேரத்துக்குள்ளாக 2 பேருமே பொதுவான எதிரி திமுக தான், எங்களோட பிரைமரி ஃபோக்கஸ் அவங்க தான் சொல்ற அளவுக்கு ஆன ஸ்டேட்மெண்ட்ஸை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுகளை வைத்து பார்க்கும்போது மறுபடியும் ஒரு கூட்டணிக்கு இவங்க தயாராயிட்டாங்களோன்னு தோணுது. கடந்து முடிந்த தேர்தலில் ஒரு 20 to 30 தொகுதிகளில் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை பறித்தது 5000 முதல் ஒரு 25,000 வாக்குகள் வரை. அந்த 5000 முதல் 25,000 வாக்குகள்ல தென் மாவட்டங்கள்ல பிரிச்சதுல முக்கியமான பங்கு ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும் இருக்கு. அந்த ஓட்டுகள்லாம் வந்திருந்தா 2021 சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் வேறு விதமா மாறி இருக்கும். இல்ல அதிமுகவுக்கு இன்னும் கூடுதல் இடங்கள் கூட கிடைக்கும் வாய்ப்பு இருந்துச்சு.
இத கணக்குல வச்சும் தற்போது புதிதாக கிளம்பி இருக்கிற விஜயை வந்து அதிமுக ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. பவன் கல்யாண் ஃபார்முலா அது மாதிரி விஜயை நம்ம கூட சேர்த்துக்கலாம், விஜயை துணை முதலமைச்சரை அறிவிக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்டென்ட்ல நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிற ஒரு கணக்கு ஓடி இருக்கு. ஆனா பிரசாந்த் கிஷோர் சமீபத்தில் நடந்த ஒரு சேனல் இன்டர்வியூல சொல்லும் போது இதற்கு வாய்ப்பே இல்லை, விஜய் அந்த மைண்ட் செட்ல கிடையாது, விஜய் தனித்து தான் போட்டிடணும்னு ஆசைப்படுறாரு அப்படிங்கிற ரொம்ப உறுதியா தெளிவா சொல்லிட்டாரு. விஜய் வாண்ட்ஸ் ஹிம் டு பி த லீடர் ஆஃப் த கூட்டணி அப்படிங்கிற டோன்ல அவர் பேசியிருக்கிறார். அப்ப இந்த மேட்ரு வந்து இன்னும் அதிகமா அதிமுகவுக்கு வாய்ப்புகளை குறைத்திருக்கு. விஜய் வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற அந்த கதவை, விஜயுடன் கூட்டணிங்கிற கதவை இழுத்து பூட்டிட்டாரு பிரசாந்த் கிஷோர். அப்ப வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அதிமுகவுக்கு அப்படிங்கிறது தெரியல. அதனால பாஜக கூட ஒரு இணக்கமான சூழ்நிலைக்கு போகலாம் அப்படிங்கிற டோன் ஒன்றும் தெரியுது. இன்னொன்னு, என்ன இருந்தாலும் திராவிடர் கழகத்திலிருந்து வந்த கட்சி திமுக, திமுகவிலிருந்து வெளியேறி வந்த கட்சி அதிமுக. இப்போ திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வந்து பேசும்போது அதிமுக மட்டும்தான் பிரதான எதிரி, மற்ற யாருமே எவருமே எங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். ரொம்ப காட்டமா பேசியிருக்கிறார். அப்ப அவர் வந்து டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேங்கிற நரேட்டிவை தான் செட் பண்ண விரும்புறார். பாஜகவை அவர் உள்ள சேர்க்கல, தாவேக்காவை உள்ள சேர்க்கல. ஏன் துரைமுருகனை இப்ப கோட் பண்ணோம் அப்படின்னா, தமிழ்நாட்டின் அரசியல் ஆளுமைகள்ல தற்போது களத்துல, தேர்தல் அரசியல் களத்துல துடிப்புடனும் இன்று வரை களத்துல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் துரைமுருகன். அவருடைய அனுபவமும் சரி, அவர் கடந்து வந்த பாதையும் சரி, அவர் திமுக தலைவர், அவர் மீது விமர்சனம் இருக்கு, அதெல்லாம் கடந்து தமிழ்நாட்டு அரசியல்ல மூத்த தலைவரா, சாட்சியம் சொல்லக்கூடியவரா, வரலாற்றை பேசக்கூடியவரா, வரலாற்றை நேரில் பார்த்தவரா இருக்கிறவர் துரைமுருகன். இப்படிப்பட்டு சிம்பிளா டோன்ல சொல்லணும்னா அரசியல்ல பலந்துன்னு கொட்டப்பட்டவர். அந்த அளவுக்கு அரசியல் அனுபவம் உள்ளவர். அவர் பார்க்காத பிரச்சனை கிடையாது, அவர் சந்திக்காத போராட்டங்கள் கிடையாதுங்கிற அளவுக்கு பல விஷயங்களை நேரா இருந்து பார்த்தவர். கலைஞர் கருணாநிதி உடனிருந்து பார்த்தவர். எந்தெந்த விஷயத்துல எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணணுன்றது அவர் தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கே சொல்லிக் கொடுக்குறோங்கிற அளவுக்கான அனுபவத்தை உடைய ஒருத்தர். அப்ப அவர் வந்து இவ்வளவு காட்டமா அதிமுக மட்டும்தான் மற்ற யாருமே கிடையாதுன்னு சொல்றது எதுக்கு, என்ன சொல்ல ட்ரை பண்றாரு? அப்ப இவரும் வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் மாதிரி தன்னுடைய கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக பேசுறாரா, இல்ல உண்மை அரசியல் களத்தை பேசுறாரா, இல்ல தமிழ்நாடு அரசியல் களம் வந்து திமுக விசேஷ அதிமுகன்னு இருக்கிற வரைக்கும் தான் நல்லா இருக்கும், இதுல புதுசா யாராச்சும் உள்ள வந்துட்டா அது தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணும். ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே வந்து எலெக்ஷன்ஸ்ல மோதினாலும் எப்பயுமே ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் உங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கும். அது வந்து எல்லாருக்கும் ஓப்பனா தெரியும். அதை வந்து நான் தான் உடச்சி சொல்லணுன்றதெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். டிஎம்கே ஏடிஎம்கே வந்து ஒரு இணக்கத்துல தான் எப்பயுமே ஆஃப் கிரவுண்ட்ல இருப்பாங்க. அவங்க வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் ஒன்னா டீ குடிச்சிட்டு, ஒரே கிளாஸ்ல டீ குடிச்சிருந்தவங்க மாறி மாறி ஆப்போசிட்ல நின்று இவர் ஒரு கொடியும் இவர் ஒரு கொடியும் எடுத்துட்டு கேம்பெயின் பண்ணுவாங்க. அப்ப அப்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்க விரும்புறாரா, வேற யாரையுமே மதிக்க தேவையில்லைங்கிற தொனியில திரு துரைமுருகன் பேசியிருக்கிறார். இப்ப இவ்வளவு நேரம் அவரை பத்தி சொன்னா அந்த அத்தனை குணங்களும் உடைய, அத்தனை பாதையை கடந்து வந்த ஒருத்தர் பேசுறாருன்னா அவர் என்ன சொல்ல முயற்சி பண்றாரு? தமிழ்நாட்டு அரசியல் களம் இப்படிதான் இருக்கணும், டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேன்னு தான் இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. என்ன விதமான தேர்தலா 2026 இருக்க போகிறது? நாம் தமிழரை அவர் உள்ள இழுக்கல, பாஜகவை உள்ள இழுக்கல, தாவேக்காவை உள்ள இழுக்கல. ஏன்னா இப்ப களம் வந்து வெளியே இருந்து பார்க்கும் போதும் சரி, பத்திரிகையாளர்கள் இப்ப இன்னைக்கு தேதிக்கு சொல்லும் போது 5 முனை போட்டி இருக்கும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டிஎம்கே அலையன்ஸ், ரெண்டாவது ஏடிஎம்கே அலையன்ஸ், பிஜேபி அதிமுக கூட்டணி இல்லைன்னு எடுத்துக்கிட்டா பிஜேபி தலைமையிலான ஒரு அலையன்ஸ், தனித்து நிற்க போகிற நாம் தமிழர், புதிதாக களத்திற்கு வந்திருக்கக்கூடிய தாவேக்கா. இப்ப 5 பேர் ஒவ்வொரு தொகுதியிலையும் போட்டி போடுவாங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ஸா போட்டி ரொம்ப கடுமையானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பலரும் பல இடங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இதுல 2 பேர் அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேருவது போன்ற சமிக்கைகள் இன்று தெரிய தொடங்கி இருக்கிறது. இப்ப இது போன்ற சமிக்கைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ்நாடு அரசியல் களம் 2026ல எந்த வகையான கூட்டணியை அமைக்கும், இல்ல எந்த வகையான கூட்டணி அமைந்தால் தமிழ்நாட்டிற்கு நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்காக நான் விஷ்ணு நாகராஜன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு.